ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வரும் ஊதிய குழு என்பது தனியார் துறை ஊழியர்களுக்கு கிடைக்கும் வருடாந்திர சம்பள உயர்வை விட மிக முக்கியமானது. இது பணவீக்கத்திற்கு ஏற்ப சம்பளத்தை உயர்த்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவும். இப்பொழுது 8வது ஊதிய குழு அமைப்பதற்கு ஒப்புதல் கிடைத்துவிட்டது. இது பெரிய சம்பள உயர்வை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த கால ஊதிய குழுக்கள் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன என்று தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். 5வது ஊதிய குழுவிலிருந்து 7வது ஊதிய குழு வரை மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 554% உயர்ந்துள்ளது. அதாவது 3000க்கும் குறைவாக இருந்த சம்பளம் 18,000ஆக மாறியுள்ளது. இது எப்படி நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. 5வது ஊதியக்குழு குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 2750 என பரிந்துரை செய்தது. 6வது ஊதியக்குழு இதை 7000ஆக உயர்த்தியது. 7வது ஊதியக்குழு 18,000ஆக நிர்ணயம் செய்தது. 7வது ஊதியக்குழுவின் குறைந்தபட்ச சம்பளம் எப்படி கணக்கிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 18,000 ரூபாய் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் எப்போவாது யோசித்தது உண்டா? 7வது மத்திய குழு குறைந்தபட்ச சம்பளத்தை கணக்கிட 19 தனித்தனி அம்சங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டது. இவை வெறும் எண்கள் அல்ல, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான செலவுகள், அதாவது உணவுப் பொருட்கள், அரிசி, பருப்பு வகைகள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், மற்ற காய்கறிகள், பழங்கள், பால், சர்க்கரை, வெல்லம், சமையல் எண்ணெய், மீன், இறைச்சி, முட்டை, அதேபோல வீட்டு தேவைகளான சலவை, சோப்பு, ஆடைகள், எரிபொருள், மின்சாரம், தண்ணீர் கட்டணங்கள், சமூக மற்றும் தனிப்பட்ட தேவைகளான திருமணம், பொழுதுபோக்கு, திருவிழாக்கள், இதோடு மட்டுமல்லாமல் திறன் மேம்பாடு, அதாவது இந்த அனைத்து செலவுகளுடன் திறன் மேம்பாட்டிற்காக 25% கூடுதலாக சேர்க்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் சேர்த்தால் 17,992.98 கிடைத்தது. இதைத்தான் 18,000ஆக மாற்றினார்கள். இந்த குறைந்தபட்ச சம்பளம் மற்ற படிகளுடன் சேர்ந்து மத்திய அரசின் கடைநிலை ஊழியர் ஒருவரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நியாயமானது மற்றும் பொருத்தமானது என்று ஊதியக்குழுவை தெரிவித்தது. 8வது ஊதியக்குழு எப்பொழுது வரும், எவ்வளவு சம்பளம் உயரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது ஊதியக்குழு அமைப்பதற்கு ஒப்புதல் கிடைத்திருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியபடி இந்த ஊதியக்குழு 2026க்குள் அமைக்கப்பட வாய்ப்புள்ளது. 2025 இதற்கான பணிகளை தொடங்கினால் 7வது ஊதியக்குழுவின் காலம் முடிவதற்கு முன் பரிந்துரைகளை பெறவும் மதிப்பாய்வு செய்யவும் போதுமான நேரம் கிடைக்கும். புதிய ஊதியக்குழுவின் மிக முக்கியமான அம்சம் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். இதுதான் உங்கள் புதிய அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்கும் பெருக்கல் காரணி. எல்பியு பேராசிரியரும் உதவி டீனுமான டாக்டர் விசல்சரின் 8வது ஊதியக்குழுவின் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.28 முதல் 2.86 வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறார். ஊதியக்குழு 2.86 என்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பரிந்துரைத்தால் அடிப்படை சம்பளத்தில் 40 முதல் 50% வரை உயர்வு கிடைக்கும். உதாரணமாக தற்பொழுது 18,000ஆக உள்ள குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 51,480ஆக உயரக்கூடும். அதாவது 2.86 × 18,000. அதேபோல குறைந்தபட்ச ஓய்வூதியமும் 9,000 36,000ஆக அதிகரிக்கும். 8வது ஊதியக்குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரிய நிதி மாற்றங்களை கொண்டு வரவிருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த குழு குறித்த மேலும் தகவல்களையும் அதன் பரிந்துரைகளையும் தெரிந்து கொள்ள காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.